ஹலோ, வெல்கம் டு சாய் நியூ அகாடமி. நான் முன்னமே உங்களுக்கெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ். We are going to concentrate only in fundamentals. Right from first standard to 12th standard. இந்த ஃபண்டமெண்டல் இருந்தால் மட்டும்தான் they can gain a lot of knowledge. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபண்டமெண்டல் இல்லாததுனால எல்லாரும் சஃபர் ஆகிறாங்க. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்டுக்கும் நீங்கள் முதல்ல இருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபண்டமெண்டலும் சொல்லி கொடுத்துருவேன். ஜீரோலேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஜீரோ அப்படின்ற உடனே ஒரு ஞாபகம் வரும். ஜீரோ, ஓகே, ஜீரோ மீன்ஸ் வாட்? இது நிறையா ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஜீரோ ஆரியபட்டா, த கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்டர் ஆஃப் இட், இது இந்தியன் கண்டுபிடிச்சது, இதனுடைய ஜீரோ இது, இப்படி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் எது மனசுல நிக்கணும்? இப்ப எப்படி அம்மா அப்பா அப்படின்றது நினைவுல நிக்கிற மாதிரி ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளுடைய மனதுல நின்னா மட்டும்தான் நாம இதை புரிஞ்சுக்க முடியும். வாட் இஸ் ஜீரோ இன் நம்பர் சிஸ்டம்? அதுதான் நிறைய பேர் பல விதமான ஸ்டோரி சொல்லுவாங்க. ஜீரோ ஒரு சாத்தானின் நம்பர், ஜீரோ யூனிவர்ஸுக்கு இல்லாதது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒன்லி ஒன் திங், வாட் இஸ் ஜீரோ? இதை இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இதை வச்சிருப்பாங்க? ஒண்ணு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க நல்லா யோசிக்கணும். எல்லா பார்வையாளர்களும் எதை நீங்க நினைச்சு யோசிக்கணும்னா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்தியன்ஸ் கிட்ட இந்த ஒரு நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நாம அடிமையாக இருந்த நூற்றாண்டுல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதே நம்ம மறந்துட்டோம். ஆனா அதாவது பலவிதமான கண்டுபிடிப்புகளை நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சு 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 இப்ப ஜீரோவா வந்து நிக்குது. இப்ப புரியுதா ஜீரோனா என்னன்னு? ஜீரோனா என்ன? நமக்கு நத்திங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜீரோனா நத்திங். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியுமா இருந்திருக்கும்? டிஸ்டன்ஸ். என்ன இருந்திருக்கும்? டிஸ்டன்ஸ். இதுதான் பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன் ஒருத்தரை கூப்பிடணும், நான் கூப்பிட்டா கேட்குமா? சரி கேக்குது, கேட்காம இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? இப்படி யோசிச்சு 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 அவங்களுக்கு எல்லாமே கடைசியில வந்து நின்னது எதுன்னா பிரபஞ்சம். மேல பார்த்தா நைட்ல ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கத்தான் அவங்களுக்கு இந்த இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது விரிவடைஞ்சுக்கிட்டே போச்சு. இப்ப நம்ம டாபிக்கு வருவோம். வாட் இஸ் ஜீரோ? இந்த ஜீரோன்றது என்ன? இப்போ நான் ஐம் ஹேவிங் ஒன் மார்க்கர், லெட் மீ ரைட் ஒன். இப்போ இதே இது நான் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் தூரம் நான் நடக்கிறேன், இங்க வந்துட்டேன். இப்ப நான் எங்க இருக்கிறேன்? இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படின்ற இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஐ வாண்ட் டு மெஷர் திஸ். அப்ப இது யாரு, இது யாரு? சப்போஸ் நான் இங்க இருந்து ஒரு மீட்டர் நான் டிராவல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர், ரைட்? இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இங்க வந்துட்டேன். உடனே என்ன சொல்லுவேன்? 1 மீட்டர்னு சொல்லுவேன். ஆரம்பிச்ச இடம். எனிதிங் மஸ்ட் பி ரெப்ரசன்ட் டயக்ராமேட்டிக்கலி ஆர் ஃபிகரேட்டிவ். எப்படியாவது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் முக்கியம். இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த எண்ணு தான் 0, 0. புரிஞ்சுதா? இப்ப நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இங்க வந்துட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் 1ன்னு போட்டுட்டு இங்க 2 பேரையும் நான் ஜாயின் பண்றேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட்? நல்லா கவனமா பாருங்க. இப்படித்தான் போட்டிருக்கேன். டைரக்ஷன் நான் சொல்லல. இப்ப பாருங்க, எந்த டைரக்ஷன்ல நீங்க இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மாற போறது இல்லை. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட் மாறுமா? நம்ம கவனத்துல எதை வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் ஜீரோ. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, இங்க இருந்து திரும்ப நான் ஒரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன். இப்பதான் நம்பர்ஸ் கொண்டு வராங்க. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? 0, 1 அந்த இடத்துக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்றாங்க? இத 2ன்னு வைக்கிறாங்க. ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் all the spectators, நீங்க எல்லாரும் கவனமா பார்த்துக்கணும். இந்த இடத்துல இருந்து நான் 2,
மீட்டர் வந்திருக்கேன். இங்கே ஒரு 1 மீட்டர் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். சாரி 1 மீட்டர் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். யூசி இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். இப்போ நான் எங்க இருக்கேன்? 2 அப்படின்றதுல இருக்கேன். அப்போ 2 அப்படின்றதுல 2 1 இருக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது தன்மை இருக்கு பாத்தீங்களா? The way that they are understanding the பக்கா fundamental of number system. இப்போ 2 apples-னா 2 are same. They must count 2. But when you show only one apple, he must tell that one apple. இதுதான் முக்கியம். The starting point of it. Distance அப்படின்னா இன்னைக்கு ஏன் நிறைய குழந்தைங்களுக்கு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கால்குலஸ் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் தான் கால்குலஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். அந்த பிசிக்ஸ்ல இருந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. கால்குலஸோட ஃபண்டமெண்டலே 0 தான். எந்த இடத்துல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப புரியுதா? இங்க இருந்து இங்க வந்திருக்கு, இங்க இருந்து இங்க வந்திருக்கு. அப்ப அதை ரெப்ரசன்ட் இன்னொரு 1 மீட்டர் போனா 3. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? காமனா இருக்கும். So what is 0 now? Starting point. அத மனசுல வச்சுக்கணும். எந்த டைரக்ஷன்ல நான் இப்போ உங்களுக்கு இந்த டைரக்ஷன் காமிச்சிருக்கேன். சப்போஸ் நான் இந்த டைரக்ஷன்ல போனேன்னா இதுவும் சேம் தானே? இதுவும் சேம் தானே? இங்கே நான் என்ன போட முடியும்? 1 மீட்டர். அதே மாதிரி திரும்ப 2 3 போட முடியும். இதை பத்தின டிஃபரன்ஷியேட் பண்றது நம்பர் சிஸ்டம்னா என்ன? அப்போ 0ல இருந்து ஒரு நம்பர் ஆரம்பிச்சா அதுக்கு பேர் என்ன? 1ல இருந்து அந்த நம்பர் ஆரம்பிச்சா if we are starting from 0, what is the name? If we are starting from 1, what is the name? How long the numbers are going to be? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இனி அடுத்து வர்ற ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். Please my dear parents and my dear students, whoever it may be, those who are studying in +2, those who are studying in 9th standard, 10th standard, 11th standard, 12th standard, 6th, 7th, 8th, you must understand that what is 0? It is not nothing, it is starting point. 6th to 12th, they must understand what is 0. Number line 0 போட்டிருப்போம். We have to jump அப்படினோனே what is the starting point? You have to start from 0. You are deciding the starting point. இன்னைக்கு இருக்கக்கூடிய GPS நம்மளுடைய கூகுள் மேப்ல போடுறோம் இல்லைங்களா? அவன் நீங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றீங்களோ இந்த மேப்பை ஃபுல்லா பிரிச்சிருவான். இனி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் நான் நிறையா. கவனிச்சிங்களா எல்லாரும்? ஸோ 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நம்ம மைண்ட்ல உட்காந்துருக்கணும். 2னா 2 ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 3னா 3 ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 crore-னா 1 crore ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். We have traveled up to 1 crore. அதனால பணத்தை பத்திரமா சேமிச்சு வைங்க. 100 ரூபாய்னாலும் 101 ரூபாய் இருக்கு. இதை மறந்துடக்கூடாது. I have already told you what is fundamental. Everything is fundamental. அந்த ஃபண்டமெண்டலுக்குள்ள நீங்க எல்லாரும் வரணும். கவனத்தை சிதற விட்டுறக்கூடாது. When you want to learn mathematics, you have to concentrate first. Concentrate first. And before ending this session, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? At 7 p.m. the parent seminar is going to be conducted by me, and I am having nearly 29 years of experience. I have come across so many parents. இந்த எரால இந்த 2015க்கு அப்புறம் இந்த 2025க்குள்ள இருக்கிற குழந்தைங்களையும் நிறைய பார்த்தாச்சு. நான் புக் எழுதியிருக்கேன். The name is Child Sense Care. ஸோ இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸோட என் கூட வாங்க. வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I need all your support. Thank you so much. Bye and learn 0. 0 is our mode of finding what is what. Thank you so much. Bye.